Taste the Daily. திருப்பூரில் மாநகர மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் பெருமாநல்லூர் நால்ரோடு பகுதியில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் லோகநாதன் மற்றும் மாவட்ட இணை செயலாளர் சங்கீதா சந்திரசேகர் ஏற்பாடு செய்திருந்த இப்பிரச்சாரம் திருப்பூர் வடக்கு தொகுதி அதிமுக சட்டமன்ற KN விஜயகுமார் தலைமையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. நகர கழக செயலாளர் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பெரியகுளம் நகராட்சி, வடகரை, தென்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் வெற்றிவேல் ராஜா, புறநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் குன்றம் தியாகு, மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பிரசன்னா குமார் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பயிற்சி வழங்கினார்கள். வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் திண்ணை பிரச்சாரம் செய்வதற்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிளை கழக நிர்வாகிகளுக்கு வாக்குச்சாவடி மற்றும் திண்ணை பிரச்சாரம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் ஏற்பாட்டில் நல்லூரில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா, சக்கரபாணி, மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் தமிழ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் தொட்டியம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மணமேடு, அப்பனநல்லூர், பாலசமுத்திரம், ஏடூர்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. தொட்டியம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி தலைமையில் நடந்த பயிற்சி பட்டறையில் ஏராளமான வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்றனர். இதில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. பேரூர் கழக செயலாளர் ஜெயராமன் ஏற்பாட்டில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருநெல்வேலி மண்டல துணை செயலாளர் கார்த்திக்ராம், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் KRP பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே அதிமுகவில் இணைந்த ஏராளமான மாற்றுக் கட்சியினரை மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். பெருமாட்டு நல்லூரில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் நாவலூர் முத்து பங்கேற்று பேசினார். ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கோபிகண்ணன், ஒன்றிய கழக செயலாளர் சம்பத்குமார், நகர கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மாவீரர் பகத்சிங்கின் 118வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக அறக்கட்டளை சார்பில் கழக அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் காளிதாஸ் தலைமையில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பகத்சிங்கின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளையொட்டி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு ஏற்பாட்டில் 8வது மாதமாக நடைபெற்ற கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாமில் கழக மருத்துவ அணி இணை செயலாளர் பொன்னரசு, மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சென்னை ராதாத்ரி நேத்ராலயா கண் மருத்துவமனை மருத்துவர்கள் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். முன்னதாக கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர் மற்றும் கிருஷ்ணாபுரத்தில் வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் வி களத்தூர் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் TN சிவபிரகாசம் ஏற்பாட்டில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ப மோகன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி, அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.